வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் நிறைய கேள்விகள் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்துட்டு அடுக்கிக்கிட்டே போறாங்க. இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நிறைய பேர் லோன் எடுத்து இந்த பிளே ஸ்டோர்ல இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே லோன் அப்படின்றது எடுத்துடுறாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இதை தாண்டி இன்னொன்று என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஏபிகே வெர்ஷன் அப்படின்றதையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க ஏதாவது டெவலப் பண்ண போறீங்க, அப்ப ஏன் அதை சோதிச்சு பார்க்க மாட்டேன்றீங்க? தயவுசெய்து சோதிச்சு பாருங்க. ஏன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணப்பயே என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், கேலரி இதெல்லாம் ஆக்சஸ் கேட்டுக்கிட்டு அதை எடுத்து இவங்களை வந்துட்டு தொந்தரவு பண்ணி இவங்கள்ட்ட பணம் வந்துட்டு பிடிங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பிளே ஸ்டோர்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு தெரியுங்களா? வாடிக்கையாளர் டீட்டெயிலை ரொம்ப சேஃபா வச்சுக்கணும். வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை லோன் கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து ஆர்பிஐ சொல்ற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. கூகுளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா பாக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியதுலேயே இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் அப்படின்றத பண்றாங்க. ஆனா நீங்க தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது என்ன வேணா செய்யும், அதுக்குள்ள என்ன வேணா இருக்கும். ஒருவேளை ஹிடனா உங்களுடைய கேமரா வந்துட்டு அது பார்த்துட்டு இருக்க முடியும். அண்ட் அதே போல உங்களுடைய மைக் கேட்டுட்டு இருக்க முடியும். ஸோ உங்களுடைய வந்துட்டு பேங்க் டீட்டெயில் எல்லாம் அதனால வந்துட்டு பார்க்க முடியும். இதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் அதுல நிறைய இருக்குது. எப்பவுமே சரி, லோன் தராங்கன்றதுக்காக எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சில அங்கீகரிக்கப்பட்டதும் என்ன பண்றாங்கன்னா, சில பெர்மிஷன் அப்படின்றத வந்துட்டு கேட்குறாங்க. இதை நம்ம ஆளுங்க வந்துட்டு எப்பா நம்மளை நம்பி பணத்தை கொடுக்குறான், நம்ம என்னப்பா இந்த அளவு கொடுக்குறதுக்கு என்னப்பா கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பெர்மிஷனை வாங்கிட்டு அவங்களுக்கே வந்துட்டு அதை ஷேர் பண்றாங்களாம். இது போல இங்க பாருங்க சார், நீங்க காசு கட்டலினா நான் உங்களுடைய வந்துட்டு இந்த சொந்தக்காரங்களாம் கால் பண்ணுவேன், நீங்க தானே எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க, அப்போ உங்க மேலதான் தப்பு, நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா. அதனால இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல தயவு செய்து நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அந்த அப்ளிகேஷன் இப்பதான் ரீசெண்டா தான் லான்ச் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் அப்படின்னா உடனடியா அந்த அப்ளிகேஷன்ல அபவுட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, அதுல என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நம்ம லோன் கிடைக்குது, புது அப்ளிகேஷன் நிறைய ஆஃபர் இருக்கும் அப்படின்றதுக்காக உள்ள போயிடுறோம். ஆனா புது அப்ளிகேஷன்ல தான் நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு அப்ளிகேஷன் அது லோன் கொடுக்குற அப்ளிகேஷனே கிடையாது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்றது. இப்போ நீங்க வந்துட்டு ஃபுட்டுக்கு அந்த கேட்டகரியை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக் பண்ணுவாங்க. அதை ட்ராக் பண்ணிட்டு, ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க சார், அதாவது ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கீங்க, 1000 ரூபா வந்துருக்குது இந்த மாதத்துக்கு. இங்கே பாருங்க வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க, பெட்ரோல் பங்கில் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2000 3000 வந்துருக்குது. நீங்கள் பாருங்க டீ கார்டில் போட்டுருக்கீங்க, அதுக்கு ஒரு 5000 6000 வருது. இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணி சொல்லும். அதுதான் அதனுடைய வேலை. ஆனால் அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த அப்ளிகேஷனில் லோனே கேட்கல, ஆனால் இவங்களே லோன் போட்டுட்டாங்க, ஜஸ்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணினேன், ஆனால் எனக்கு பணம் அப்படின்றத என்னுடைய வங்கி கணக்கில் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளுறாங்க. என் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோஸே வந்துட்டு முகத்தை மாற்றி வேற ஒரு உடம்பு கூட வச்சு அதெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, இதை தயவு செஞ்சு பிளே ஸ்டோர்லேருந்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி கீழே எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. சரி, இங்கே தான் இப்படி இருக்கு, நம்ம லோனுக்கு ஃபைனான்ஸுக்குள்ளே போகிறதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்தா அது சரி ஓகே, நான் வந்து கேம் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி. பைப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், அது முழுக்க என்னன்னா ஒரு கேம் அப்படின்றது. அந்த கேம் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த ஜம்பிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜம்பிங் டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த கேம். அந்த கேம் விளையாடக்கூடிய அப்ளிகேஷன்ல லோன் கொடுக்குறாங்க. இங்க லோனுன்னு போனாதான் பிரச்சனை. நான் வந்து நார்மலா பிளே ஸ்டோர்ல போய் கேம் விளையாடுற அப்ளிகேஷன் கூட போறோம்னா அவன் கேட்டகரியை உள்ள மாத்தி கொடுக்குறான். ட்ரைலர் வேற மாதிரி இருக்கும் படம், போய் தியேட்டர்ல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அது படம் கொடுத்துட்டு வந்துருப்போம், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது. இது நம்மளுடைய டீட்டெயில்களை எடுக்குது. அந்த இடத்துல ஒரு லோன் ஆப்ஷன் கொடுக்குறான்னா அப்ப நம்ம யோசிக்கணும், இவன் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கிறான். இவன் லோனுன்னா லோனுன்னு தானே கொடுக்கணும். நீங்க சராசரியா ஒரு அப்ளிகேஷனை போய் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் மட்டும் சொல்றேன். மணிவியூ அப்ளிகேஷன், லேசிபே அப்ளிகேஷன், நர்வி அப்ளிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரான் அப்ளிகேஷன், அதாவது SMFGன்னு அது பேர் மாத்திட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் போய் நீங்க அபவுட் ஆப்ஷன்ல போய் பாருங்க. பூனாவாலா அப்ளிகேஷன், ஸோ இதை பத்தி ரீசெண்டாக கூட வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன்.
அந்த அப்ளிகேஷன்லாம் போய் பாருங்க. ஸோ அதில் என்ன போட்டிருப்பாங்க, போட்ட ஆப்ஷனில் கிளியராக இருக்கும். இந்த லோனு, இந்த வட்டி, இந்த மாதிரி வந்து இவ்வளோ கொடுப்போம், இத்தனை மாதத்துக்கு கொடுப்போம், வட்டி இவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரி, ஒரு கேம் விளையாடுற அப்ளிகேஷன், ப்ராப்பர் கேம் விளையாடுற அப்ளிகேஷனை போய் பாருங்க. அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கேமுக்கான டீட்டெயில் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயிலேயே இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. தயவு செய்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம பார்க்காம தவிர்த்துறோம். ஏன் புரியுது, ஒரு கடன் இருக்கு, நான் கடனை கட்டியே ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் இதுக்குள்ளே வரேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எனக்கு புரியாமலாம் கிடையாது. ஏன்னா நானும் அப்படி தான் இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டியிருக்கேன். புரியாமல் கிடையாது. ஏன்னா நினச்சிட்டு இருப்பீங்க, என்னப்பா பிரச்சனை, காசை கொடுத்துட்டா இவன் என்ன பண்ண போகிறான், என்ன வட்டி அதிகமாக கேட்பானா, தூக்கி போட்டால் அவன் பாட்டுக்கு போகிறான், நமக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நாள் அதை மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டா இவன் உங்களை விட்டுருவான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் காசு கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்காட்டியும் உங்கள்கிட்ட இருந்து இவன் பெரிய தொகை அப்படின்றத எதிர்பார்த்து தான் இந்த வேலைகள் அப்படின்றத அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிளே ஸ்டோரில் எந்த அப்ளிகேஷன், கேமரா பிடிக்கிற அப்ளிகேஷனோ, கேம் விளையாடுற அப்ளிகேஷனோ, இல்லை வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனோ, இல்லை நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனோ அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பிளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, உங்களுடைய மொபைல் டிவைஸில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யார், இவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது வந்துட்டு அதில் இருக்கும். ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இந்த ஆஃபீஸ் இவங்க கூட டைப் வச்சுருக்கோம், இவங்க கூட டைப் வச்சுருக்கோம், நாங்கள் வந்துட்டு ISO சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று புட்டு அவங்களுடைய இதில் வச்சுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் மக்களுக்கு ட்ரஸ்ட் வந்து அதை எடுப்பாங்க, அதாவது நம்பிக்கை வந்து அதில் லோன் எடுப்பாங்க, இல்லை அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த விளக்கம்லாம் இல்லாத அப்ளிகேஷன் கிட்ட போகாதீங்க. அது என்ன தங்கமான அப்ளிகேஷனும் சரி, இந்த இன்ஸ்டாவில் தான் சில பைத்தியக்காரனை சுற்றிட்டு இருப்பானுங்க. சாரி, கோச்சிக்காதீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. எந்த அப்ளிகேஷனும் தெரியாது, கீழே வந்துட்டு நீங்கள் வந்து லிங்க்னு சொல்லி DM பண்ணுங்க, நான் உடனே அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதை போய் பார்த்தா அது ஒரு APK ஃபார்ம் எடுப்ப அப்ளிகேஷன். பிளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனே கிடையாது. ஆனால் அதை என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டு நிறையா வரும், நீங்கள் உங்களுடைய வந்துட்டு கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம், அப்படி அதாவது பாயிண்ட்ஸை வந்துட்டு மாற்றிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி அங்கீகரிக்கப்படாது, அது எவனே தெரியாதவன் அவனை எப்படி நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன்? சாதாரணமாகவே இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் இருக்கிறதுல இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னா, அப்போ தேர்ட் பார்ட்டியிலேருந்து ஒவ்வொரு வந்துட்டு விஷயம் சொல்கிறாங்க, லிங்க் அனுப்புகிறாங்க, கீழே டேரக்ட் லிங்க் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் டிரைவ் மூலிமா அனுப்புகிறாங்க. இது எல்லாமே ஆபத்தான விஷயம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் என்னன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பாக அந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் தரவரிசைப்படுத்திக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுடைய வந்து ஆஃபீஸ் குரூப்பிங் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நிஜமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டெரக்டாக ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். அண்ட் 7 days அப்ளிகேஷனில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம். மறக்காமல் அதை போய் பாருங்கள்.